இன்னைக்கு வந்து சாப்டர் 4 என்னன்னு பார்த்துடலாம். சாப்டர் 4 வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். சரிங்களா, 4th சாப்டர். 3 முடிஞ்சிருச்சு, நம்ம 4th போகிறோம். 4th சாப்டர் என்னன்னா இன்வென்டரி மேனேஜ்மெண்ட். இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல 4 டாபிக்ஸ் இருக்கு. ஒன்று கூட்ஸ் ரெசிப்ட், இன்னொன்று கூட்ஸ் இஷ்யூ, இன்னொன்று டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங். இது மொத்தமே சேர்த்து தான் என்னன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது என்னன்னா கூட்ஸ் ரெசிப்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கூட்ஸ் ரெசிப்ட் நம்ம பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கூட்ஸை ரிசீவ் பண்ணணும்னா ஒரு ஆர்டர் போட்டுருக்கணும். ஞாபகம் இருக்குங்களான்னு தெரியல, லாஸ்ட்டு நம்ம என்ன பர்ச்சேஸ் ஆர்டர்னு போட்டோம்னு சொல்லிட்டு ME23N அந்த பர்ச்சேஸ் ஆர்டரோட நம்பர் நான் உள்ளே போய் பார்க்குறேன். உள்ளே போயிட்டு பார்க்கும்போது நான் மியூட் போட்டுக்கிறேன், பாப்பா இங்க கத்துறாங்க. ஓகே நோ ப்ராப்ளம். ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் நீங்க கேளுங்க. ஓகே. ஸோ பிளான்ட் என்னன்னா SDP1 அப்படின்ற பிளான்ட்டில் உங்களுக்கு எந்த பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லையா? ஓகே, என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துடும். என்ன பர்ச்சேஸ் ஆர்டர்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு 10243 அப்படின்ற ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்கும் லாஸ்ட் கிளாஸில். உங்களுக்கு என்ன ஆர்டர் போட்டிருக்குன்னா ஸ்கோடா டயர் எத்தனை குவான்டிட்டினா 150 குவான்டிட்டி, ஒரு டயர் 2000 ரூபாய் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம் 2000 அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ இது வந்துச்சு, கூட்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட். அதில் டாபிக் கூட்ஸ் ரிசிப்டில் ஃபஸ்ட்டு MIGO அப்படின்ற கோட் கொடுத்து உள்ள வந்தார். இதில் நான் கூட்ஸ் ரிசீவ் பண்ண போகிறேன். பர்ச்சேஸ் ஆர்டரோட இதை வச்சு ரிசீவ் பண்ண போகிறேன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் வச்சு ரிசீவ் பண்ண போகிறேன். இந்த பிளான்ட் கிடையாது, எல்லா பிளான்ட்டுமே ரிமூவ் பண்ணுங்க. நார்மலாக ஒரு கூட்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு மூவ்மெண்ட் டைப்புன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா, ஒரு கூட்ஸ் ரிசிப்ட் நிறைய மூவ்மெண்ட் டைப் இருக்குது. கூட்ஸ் ரிசிப்டை ரிட்டர்ன் பண்ணுறது, எந்த இடத்துல ரிசீவ் பண்ண போகிறோம், ஸோ அந்த மாதிரி வந்து என்ன மாதிரியான ஸ்டாக் ரிசீவ் பண்ண போகிறோம், அதை பேஸ் பண்ணி நிறைய நம்ம கூட்ஸ் ரிசிப்டோட டைப் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது என்னென்னா கூட்ஸ் ரிசிப்ட் ஃபார் பர்ச்சேஸ் ஆர்டர் இன்டு வேர்ஹவுஸ் ஸ்டோர்ஸ். சரிங்களா, 101 இதெல்லாம் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. மெட்டீரியல் கிடையாது, பர்ச்சேஸ் ஆர்டரோட நம்பர் என்னென்னா எனக்கு தெரியலன்றதுனால நான் பிளான்ட் கோடை கொடுத்து போகிறேன். பிளான்ட் கோடு என்னென்னா SDP1 அப்படின்றத கொடுத்து உள்ளே போகிறேன். உள்ளே போனால் 10243 அப்படின்றது என்னோட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். இதை கொடுத்துருங்க. இந்த நம்பர் கூட தேவையில்லை. சரிங்களா, இங்கே கூட லைன் ஐட்டம் வைஸ் கூட தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் கொடுத்துருங்க. இந்த பாக்ஸ் எம்டியாகவே வச்சுக்கோங்க. நீங்கள் மூவ்மெண்ட் டைப் மட்டும் செக் பண்ணி கொடுத்துட்டு என்ட்ரு அடிச்சுன்னா அந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் எத்தனை லைன் ஐட்டம் இருக்குமோ அத்தனை லைன் ஐட்டமும் உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஐட்டம் ஓகேன்னு கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு போஸ்டிங் ஒன்லி பாசிபிள் இன் posting only possible periods 2006 to 2012 11 in company code. ஸோ இது என்னன்னா இது போஸ்டிங் பீரியட்ன்றது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டடு. அவங்க மந்த்லி போஸ்டிங் பீரியட் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம வந்து இப்போ 2006 11th மந்த் தான் வந்து என்ன இருக்குன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 2006 அதுக்கு அடுத்து நம்ம பண்ண வேண்டியது 2006 7லேருந்து இப்போ வரைக்கும் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை அப்படியே பண்ண போகிறேன். MMPV/N ஒரு புது ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். MMPVன்னு கொடுத்துட்டு கம்பெனி கோட் என்னன்னா SDC ஸ்கோடா சென்னைன்னு கொடுத்தா நினைக்கிறேன். அதுதான் கம்பெனி கோட் SDMM by SDC. சரிங்களா, SDC. ஸோ அந்த எரரில் என்ன வந்துச்சுன்னா 12th மந்த் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ 2007ல் ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ 2000 4th மந்த் கிளியர் பண்ணோம். சாரி, MMPV 4th மந்த் கிளியர் பண்ணோம் 2007ல். என்டர் F8 என்டர் அப்படி கொடுக்கலாம். 6 கொடுத்துட்டு F8 என்டர் தான் கொடுக்கலாம். சரிங்களா, 7 கொடுத்துட்டு F8 என்டர், 8 கொடுத்துட்டு F8 என்டர், 9 கொடுத்துட்டு F8 என்டர், 10 F8 என்டர், 11 F8 என்டர், 12 F8 என்டர், 12 F8 என்டர்.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் மந்த் 2008 F8 என்டர். 6 மந்த்ஸோட முடிஞ்சிச்சான். 7 கொடுக்கலையா 2007ல். 7லேருந்து அகைன் வரணும். 2007ல் கன்வெர்டட். 8 F8 என்டர். 9th month F8 என்டர். 10th month F8 enter. 11th month F8 enter. 12th month F8 enter. First month 2008. Second month. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா போஸ்டிங் பீரியடை நம்ம வேறு ஏதாவது கரண்ட் இயரில் இருக்கிற மாதிரி மாற்றலாம். பட் அது யாரும் கரண்ட் இயரில் கிரியேட் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு போஸ்டிங் பீரியட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா K4 தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். K4 தாண்டி வேறு ஏதாவது கிளியராக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா OMSYன்னு ஒரு டீ கோட் இருக்குது சரிங்களா. நீங்கள் மொத்தமாக அப்படி கிளியர் பண்ணாமல் ஸ்லாஷன் OMSY அப்படின்னு டீ கோட் கொடுத்து உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு இதில் 2026 இல்லாமல் வேறு என்ன இருக்குது 2022 அந்த மாதிரி ஏதாவது கிளியராக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. டூ 2020 யாருக்கு இருந்ததுன்னா முரளி கார். ஒரே நிமிஷம் மேம், ஒரே நிமிஷம். ஹலோ, ஸோ அதுக்கடுத்து பொசிஷனில் போயிட்டு பெட்டர் நம்ம கிளியர் பண்ணுறது பெட்டர் நினைக்கிறேன். பொசிஷனில் போயிட்டு நம்மளோடது என்னென்னா எஸ்டிசி நம்ம கம்பெனி கொடுத்து பார்த்தீங்கன்னா 2008 வரைக்கும் இருக்குல்ல. இது என்ன பண்ணுங்கள் 2008ன்றதை நீங்கள் 2026 கொடுத்து என்டர் அடிச்சு பாருங்கள். என்டர் அடிச்சு பாருங்கள், ஆகலையா? ஓகே, என்ன பண்ணுங்கன்னா அது டிலீட்டும் பண்ண முடியாது. பொசிஷனில் போயிட்டு எஸ்டிசி பண்ணிட்டு பென்சில் பண்ணிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு சேஞ்சஸ் எஸ்டிசி கிளிக் பண்ணிட்டு ஓகே பெட்டர். நம்ம போஸ்டிங் பீரியட் கிளியர் பண்ணலாம். ஸ்லாஷ் அமௌண்ட் டைம் வேஸ்ட் பண்ணலாம். எஸ்டிசி ஃபர்ஸ்ட் மந்த்து 2008. லாஸ்ட்டாக 2008ல் 12th மந்த் வரைக்கும் பண்ணியாச்சு. சரி, ஃபர்ஸ்ட் மந்த் பண்ணியாச்சு. செகண்ட் மந்த் F8 என்டர். 3 F8 என்டர். 4 F8 என்டர். 5 F8 enter. 6 F8 enter. 7 F8 enter. 8 F8 enter. 9 F8 enter. 10 F8 enter. 11 F8 enter. 12 F8 enter. 1 2009 F8 enter. 2 F8 enter. 3 F8 enter. 1 F8 enter. 3 F8 enter. 4 F8 enter. 5 F8 enter. 6 F8 enter. 7 F8 enter. 8 F8 enter. 9 F8 enter. 10 F8 enter. 11 F8 enter. 12 F8 enter. 1 2010. 2 F8 enter. 3 F8 enter. 4 F8 enter. 5 F8 enter. 6 F8 enter. 7 F8 enter. 8 F8 enter. 9 10
12, 1, 2011, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 2012,
ஸோ போஸ்டிங் பீரியட் நம்ம வந்து 2026 கரண்ட் மந்த் வரைக்கும் என்ன பண்ணியாச்சுன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் போஸ்டிங் பீரியடே கிளியர் பண்ணிருக்கலாம் போல. சரி, ஓகே. அப்பா. ஸோ போஸ்டிங் பீரியடை கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன ப்ராசஸ்னால், நமக்கு அந்த கூட்ஸ் ரிசிப்டில் போய் நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது அதே டாக்குமெண்டேஷன் ஓகே வந்துருச்சு. இப்போ சம்டைம்ஸ் போஸ்ட் பண்ணும்போது கூட இஷ்யூ வரும். என்னன்னா FBN 1ல போயிட்டு 50ல் நம்பர் ரேஞ்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம என்ன பண்ணலாம், 48, 49, 50, 51 இதில் இந்த மொத்தத்துக்குமே நம்பர் ரேஞ்சஸ் கிரியேட் பண்ணிட்டா பெட்டர். /FBN1 அதை கிளிக் பண்ணிவிட்டு SDC ஸ்கோரா சென்னைன்னு கொடுத்துட்டு பென்சில் இன்டர்வலில் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்ன நம்பர் ரேஞ்சஸ் இருக்குது என்னென்னா அதில் என்ன நம்பர் 48 அது வந்து 51 நம்ம கேட்டுச்சு. நான் 48லேருந்து 52 வரைக்கும் நான் நம்பர் ரேஞ்சஸ் நான் என்ன பண்ணுறேன் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். 2026 கரண்ட் இயரு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 12499 இருக்குது. நான் ஃபஸ்ட்டு 1 to 100 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா 48 9க்கு 2026ல் 101 to 200 அதே மாதிரி 48 49 கொடுத்தாச்சுல. 50ல் 2026ல் 201 to 300 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ரேஞ்சஸ் கொடுத்தேன். விச் மீன்ஸ் இது என்னன்னா அத்தனை டாக்குமெண்ட் வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் 100 தான் கொடுக்குறேன், கம்மியாக தான் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக 201 கொடுத்துருக்கேன். இந்த 301 to 400. ஸோ அத்தனை நம்பர் ரேஞ்சஸ் அத்தனை டாக்குமெண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணிடலாம். கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு பண்ணி சேவ் பண்ணி ஸோ பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவலாக அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம எரர் கிரியேட் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் பண்ணாலுமே நமக்கு வராது. அதனால் செக் பண்ணி பார்க்குறேன், போஸ்டிங் பண்ணுறேன். அதே எரர் ரிப்பீட் ஆச்சுன்னா முதல்லேருந்து பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். சரிங்களா? பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா கூட்ஸ் ரிசிப்ட் ஆகிடும். இந்த ப்ராசஸ் என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருப்போம். அந்த ஆர்டர் நமக்கு பிளான்ட்டுக்கு முன்னாடியோ ஏதோ வந்துருச்சு. அதை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா செக் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ரிசீவ் பண்ணுவாங்க. ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் போஸ்ட் ஆகிடுச்சு அந்த செக் பண்ணுறதுக்கு MMB அப்படின்னு உள்ள கொடுத்துட்டு போயிட்டு எந்த மெட்டீரியல் உள்ள வந்துருக்குதோ அந்த மெட்டீரியலோட நம்பர் கொடுங்க. சரிங்களா? பிளான்ட்னா SDP1 அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சிங்கன்னா அதில் 207 அப்படின்றத உள்ள மெட்டீரியல் டயர். சரிங்களா? கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிங்களோ 150 டயரா அந்த 150 டயர் வந்துட்டு உங்களுக்கு இங்கே ரிசீவ் ஆயிருக்கும். இன்கேஸ் இங்கேருந்து நீங்கள் கூட்ஸ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா /MIGO அப்படின்ற ப்ராசஸ் இருக்குது. மிகோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எப்பவுமே எரர் வரும்போது தான் பண்ணுவோம். இங்கே எல்லாமே என்ன பண்ணுறதுன்னா நான் முன்னாடியே பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸ் ஒரு டைம் எரர் வரும்போதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு பதிலாக நான் முன்னாடியே என்ன பண்ணுறேன்னா கிரியேட் பண்ணிட்டு போயிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கம்பெனிக்குன்னு காஸ்ட் சென்டர்ஸ் என்ன பண்ணோம்னா கிரியேட் பண்ணணும். காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு ஹிராரிக்கி /NOKKP அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கோட் இருக்குது. அந்த டீ கோட் கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா அதில் போயிட்டு பொசிஷனில் போயிட்டு நம்மளுக்கு கம்பெனி கோட் SDC அப்படின்ற கம்பெனி கோட் கொடுத்துட்டு டபுள் டிக் செலக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் காம்பனன்ட் போயிருப்பாங்க. எல்லாமே ஆக்டிவேட்டில் இருக்குன்னா ஜஸ்ட் பேக் வந்துட்டு SDC மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ஹியராரிக்கின்னு இருக்கு இல்லையா, இங்கே என்ன கொடுக்குறீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா 8585 அப்படின்னு ஒரு கோட் கொடுத்துட்டு என்டர் அடிச்சுட்டு எஸ்ன்னு கொடுத்துறேன். சரிங்களா? நீங்கள் 8585 கொடுக்கலாம், இல்லை SDC காஸ்ட் சென்டருக்கு SDC/CC காஸ்ட் சென்டர் இராக்கி அப்படின்னு கொடுக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு 2 டைம் சேவ் பண்ணுங்கள், இல்லைன்னா சேவ் ஆகாது. ஃபுல்லாக சேவ் ஆகணும். இந்த இடத்துல சேவ் பண்ணும்போது சம்டைம்ஸ் பேக் வரும்போது இஷ்யூ வரும். ஸோ காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு கூட என்னன்னா KS01 வந்து KS01 /NKS01 கொடுத்துருலாம் வந்துட்டீங்கன்னா காஸ்ட் சென்டர் என்ன கொடுக்கணும் SDC சென்னை காஸ்ட் சென்டர் தான் WC கொடுக்குறேன். இன்னி டேட்லேருந்து என்ன பண்ணுங்கன்னா காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணிங்க. அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இன்னிலேருந்து அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ காஸ்ட் இன்றைக்கி வந்து 7ஆம் தேதியா, அந்த 7ஆம் தேதின்றது அங்கே வந்து நம்ம காட்டணும். அங்கே பாருங்கள் 3/2 நோ ப்ராப்ளம் 707 கொடுத்துருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு தென் என்டர். இது வந்துட்டு SDCயோட காஸ்ட் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து காஸ்ட் சென்டர் பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்ட் தான் காஸ்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்துறேன். இதோட ரெஸ்பான்சிபிள் யாருன்னா மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருங்க. யூசர் ரெஸ்பான்சிபிளும் மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருங்க. டிபார்ட்மெண்ட் வந்துட்டு என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கலாம். நான் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். சின்ன ப்ரொடக்ஷன். காஸ்ட் சென்டர் கேட்டகரி என்ன மாதிரியான கேட்டகரினா மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொடக்ஷன்றதால ப்ரொடக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம்.
ஹைராரிக்கி ஏரியான்னு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நாங்கள் கொடுத்தோம் இல்லையா 8585 சொல்லிட்டு, அந்த கோட் நீங்கள் கொடுத்துருவோம். அப்போ தான் இதுவும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிக்கும். பிஸ்னஸ் ஏரியா வந்துட்டு டிஃபால்ட்டாக என்ன பிஸ்னஸ் ஏரியாவோ அதை நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷனல் ஏரியாவும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். நம்மகிட்ட அதெல்லாம் தெரியாது. ஆனால் கரன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்டர் அடிச்சுட்டு 8585 cannot be used here. அப்போ என்ன இருக்கு /n OKKT போய் பார்க்கும்போது நான் என்ன காஸ்ட் சென்டர் கொடுத்தனோ அதுதான் வந்து இங்கே இருக்குது. பொசிஷனில் போயிட்டு என்னது SDCயில் போய் பார்க்கும்போது உள்ளே போயிட்டு 8585 தான் கொடுத்துருக்கேன். அதுதான் கொடுத்து சேவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கே பாருங்க, கண்ட்ரோலிங் ஏரியா நம்மளது கிடையாது. அசோக் லேண்டன் சென்னை இருக்கு. அப்போ நம்மளது கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்னா, நான் இன்னொரு கம்பெனிக்கு நம்மளோட காஸ்ட் சென்டர் அசைன் பண்ண முடியாது இல்லையா. அதனால எப்பயுமே அந்த கோட்டுன்னு இருக்கு, ஒன் ஸ்டெப் பேக் வந்துருங்க. இதுலேருந்து எக்ஸிட் ஆகிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டீங்கன்னா பேக் வந்துருக்கு. கம்பெனி கூட வேற இருக்கு. இப்படி கோட்டுல போயிட்டு எக்ஸ்ட்ராஸில் போயிட்டு செட் கண்ட்ரோலிங் ஏரியான்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கண்ட்ரோலிங் ஏரியா SDCக்கு தான் பண்ணுறீங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணிங்க. SDCக்கு தான் பண்ணணும், பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். சரிங்களா, SDC CCC CCC கொடுத்துருக்கேன். என்டர் இங்கே உங்களோட கம்பெனி கோட் இருக்கான்னு செக் பண்ணிடணும். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னென்னா SDC காஸ்ட் சென்டர், மேனேஜர் ரெஸ்பான்சிபிள், மேனேஜர் ப்ரொடக்ஷன் 1 8585 பிஸ்னஸ் ஏரியா 01 INR கொடுத்துட்டு என்டர் சேவ் கொடுத்துரு. ஸோ காஸ்ட் சென்டர் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து காஸ்ட் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. /n KA01 அதுதான் KA01. இப்போ நம்ம SDC 000 காஸ்ட் சென்டரும் பண்ணியாச்சு. இதெல்லாம் கூட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு தேவையான ப்ராசஸ். /n KS01 கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா இது காஸ்ட் சென்டர். /n KA01 கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா காஸ்ட் எலமெண்ட். இதில் என்ன பண்ணுறோம்னா 3,95,000 ஒரு அக்கௌண்ட்டும் 4 lakh ஒரு அக்கௌண்ட்டும் என்ன பண்ணணும்னா கிரியேட் பண்ணுறது. இந்த இடத்துல வந்து என்டர் CLM கேட்டகரியில் உள்ள போயிட்டு 30 பிரைமரி காஸ்ட் ரெடியூஸ் ரெவன்யூஸ். இங்கே நம்மளோட காஸ்ட் சென்டர் கோட் என்ன கோட் கொடுத்தோம் ஞாபகம் இருக்குங்களா, SDC CC. SDCன்றது வந்து கம்பெனி கோடு, CCன்றது காஸ்ட் சென்டர் அப்படின்றதுக்காக நம்ம கொடுத்தாச்சுங்களா. அதே மாதிரி 4 lakhக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிடுறோம் கொடுத்துட்டு. அதே மாதிரி SDC அதில் போயிட்டு 1 டிஃபால்ட் அக்கௌண்ட் அசைன்மெண்ட்டில் போய் நம்மளோட காஸ்ட் சென்டர் கொடுத்துட்டு 2 அக்கௌண்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். காஸ்ட் எலமெண்ட் மேக்ஸிமம் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். இதை நீங்கள் காஸ்ட் எலமெண்ட் எல்லாமே ஃபினான்ஸ்க்கு ரீவ்லோட் பண்ணுங்க. நம்மளோட வேலை கிடையாது காஸ்ட் எலமெண்ட் கிரியேட் பண்ணலாம். பட் நீங்கள் கிளாஸ் பார்க்கணும் அப்படின்றத கிரியேட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கும், /n KANK டாக்குமெண்ட் டைப்ஸ். என்ன டாக்குமெண்ட் டைப்ஸ்னா DMS SDC. அதுக்கு வந்து குரூப்பில் போயிட்டு நமக்குன்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த டாக்குமெண்ட் டைப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதாவது குரூப்பில் போயிட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணிவிட்டு நமக்குன்னு ஒரு குரூப் SDC ஸ்கோடா அப்படின்னு ஒரு குரூப். ஃப்ரம் நம்பர் வந்துட்டு உள்ள கொடுக்குறேன் 1லேருந்து 99 இல்லையா, நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கூடாது, 100 மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். என்டர். இப்போ இந்த ஸ்கோடாக்கு என்ன அசைன் பண்ணணும்னா இந்த காயின் அப்படின்னு இல்லையா, இதே நான் என்ன பண்ணுறேன்னா டபுள் கிளிக் பண்ணி எலமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணணும். அதாவது ஸ்கோடா டிக் ஆகிருக்கணும். இதை டிக் பண்ணிட்டு எது மேலாம் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுறீங்களோ அதெல்லாம் செலக்ட் ஆகும். எலமெண்ட் குரூப் கிளிக் பண்ணிங்கன்னா எதில் செலக்ட் ஆகிருக்கோ அதில் போய் ஆட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு தென் சேவ். இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராசஸ் ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதுக்கு அடுத்து என்னென்னா /n OBYC இந்த டி கோட் கொடுத்து உள்ள போயிடுங்க. இதில் போயிட்டு இந்த GBB அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அந்த GBBக்குள்ளே எதுவும் நம்பர் கேட்டு இந்த எரர் என்ன பண்ணுறோம் அது வரட்டும். அது என்ன எரருக்கு வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா ப்ராசஸ் பண்ணலாம். ஓகே, அதுலேருந்து அப்படியே வந்துட்டும் போல். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா /n விகோ அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள வந்துட்டு இதில் வந்துட்டு கூட்ஸ் இஷ்யூ நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது கூட்ஸ் இஷ்யூ இங்கே இருக்குது. பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் வச்சு ப்ராசஸ் பண்ணல. RTன்னு அதை நார்மலாக ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம். 201 எந்த மெட்டீரியல்னா 2052 கிடையாது, 2072 நினைக்கிறேன். SDP1 வந்து இருக்கும் 2071 ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்னா 150 குவான்டிட்டி இருக்குது. நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 10 குவான்டிட்டிஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க, நான் என்ன சொல்கிறேன்னா SDP1ல் அந்த ஸ்டோர் லொக்கேஷன் அந்த ஸ்டாக் எங்கே இருக்குன்னா SDRMல இருக்கு. அதான் சொல்லிடுறேன்.
கொடுத்துட்டு அக்கௌண்டிங் அசைன்மெண்ட்ல ஜிஎல் அக்கௌண்ட் 8,95,000 கொடுத்துருங்க. காஸ்ட் சென்டர் நம்மளுக்கு என்ன காஸ்ட் சென்டர் எஸ்டிசி CCC கொடுத்துட்டு என்டர் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். செக் பண்ணுங்க, கண்டிப்பாக ஏதாவது எரர் வரும், எல்லாமே ஓகேன்னு வரும். நான் போஸ்ட் பண்ணும்போது அந்த காயின் எரர்ன்றது வந்து இந்த அக்கௌண்ட் டிட்டர்மினேஷன்றது வரும். சில இதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கொடுத்துடலாம். ஐஎன்டி ஜிபிபியில் விபிஆர்ன்றதுல இல்லைன்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா, சிம்பிள். ஐஎன்டின்றது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ஆயிருங்க. ஐஎன்டின்றது சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸோட ஜிபிபின்றது ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் விபிஆர்ன்றது நம்பர் ரேஞ்சஸ் இல்லை. இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு நியூ ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு /OBYC அப்படின்றது ஒரு டீ கோட். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். முதல்ல ஜிபிபி எங்கே இருக்குன்னு முதல்ல தேடணும் இல்லைங்களா. ஐஎன்டின்றதுக்குள்ள முதல்ல ஜிபிபி, ஐஎன்டி கூட நம்ம வரல ஜிபிபி கிளிக் பண்ண உடனே உங்களோட சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் என்னன்னு கேட்குது. ஐஎன்டின்னு கொடுத்துரும். ஐஎன்டின்னு கொடுத்துருல வந்துட்டு அதில் என்ன கேட்டுச்சு, என்ன எரர் வந்துச்சு, அந்த எரரை திரும்ப பார்க்கணும். சரிங்களா, அதில் போயிட்டு செக் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணும்போது அந்த எரர் வந்துச்சு. அதாவது விபிஆருக்கு 883 நம்பர் ரேஞ்சஸ் இல்லை. கரெக்டுங்களா. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு 00001 விபிஆருக்கு 883 நம்பர் ரேஞ்சஸ் இல்லை அப்படின்னு காட்டுச்சுங்களா. அதே இந்த 8,95,000 என்ன பண்ணுங்கன்னா பேஸ்ட் கொடுத்து என்டர் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருவோம். என்ட்ரி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னா வந்துச்சு, நோ ப்ராப்ளம். வார்னிங் தான் அது இருக்கும். விபிஆருக்கு இருக்கும், நம்பர் ரேஞ்சஸ் இருக்கும். ஆனால் இந்த 1000ஓட 001ஓட மெர்ஜே இருக்காது. அதனால தான் வந்து ப்ராப்ளம். அதுக்கப்புறமா இன்னொன்று பண்ணோம், /OMWDன்னு சொல்லிட்டு ஒரு டீ கோட் இருக்கு. அதுலேயுமே நீங்கள் போயிட்டு பொசிஷனில் போயிட்டு நம்ம கம்பெனி கோட் இருக்கு இல்லையா, எஸ்டிசி, அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த 001ன்றது அசைன் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டோம்னா இங்கே அசைன் ஆகலாலும் சேம் எரர் அகைன் ஆகும்னா இஷ்யூ ஆகும். OMWDயில் போயிட்டு அந்த 001 அசைன் பண்ணணும். இந்த வேரியண்ட்டுக்குள்ளே தான் எல்லா சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் வந்துட்டு மெர்ஜ் இருக்கு இல்லையா. அதனால இந்த வேரியண்ட் 001 001ன்றதை நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு செக் பண்ணிட்டு நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஒருவேளை அகைன் சேம் எரர் வந்துச்சுன்னா சிம்பிள் முதல்ல இருந்து மிகோன்னு போயிட்டு என்டர் அடிச்சுட்டு ப்ராசஸ் பண்ணுறேன். 1071 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி எங்கேருந்து போகுதுன்னா எங்கேருந்து SDP1லேருந்து SDRMலேருந்து இது போகிறாங்க. அக்கௌண்ட் அசைன்மெண்ட் 8,95,000 எஸ்டிசி கொடுத்தாச்சு, செக் பண்ணியாச்சு, எந்த எரரும் இல்லை. நம்மள்கிட்ட ஸ்டாக் எவ்வளோ இருக்குன்னா 150 ஸ்டாக் இருக்குது. அதை நம்ம ஸ்க்ரீனில் போயிட்டு முன்னாடி பார்த்துருந்தோம். இப்போ நான் போஸ்ட் பண்ணும்போது எனக்கு இங்கே போஸ்ட் ஆகும். சரிங்களா. ஸோ அந்த கூட்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாமே மேண்டட்டரி மீனிங். ஸோ ஒரு கூட்ஸ் இஷ்யூ ப்ராசஸ் எங்கேயாவது இஷ்யூ ஆயிருக்குன்னா இந்த இஷ்யூ வருதுனாவே இந்த இடத்துல தான், இந்த கேட்டகரியில் தான் நமக்கு என்னென்னா அந்த இஷ்யூலாம் வரும். ஸோ போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ போய் நான் /MMPயில் போய் நான் ஸ்டாக் பார்க்குறேன். 2071 போய் ஸ்டாக் பார்க்கும்போது எனக்கு 150ல் 140 தான் இருக்குது. ஏன்னா அந்த 140 நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 10 என்ன பண்ணியிருக்கேன்னா இஷ்யூ பண்ணிட்டேன். ஸோ 140 தான் இருக்குது. அடுத்தது நம்மள்கிட்ட எப்படி ஒரு ஸ்டாக்கை உள்ளே எடுத்து வரணும் அப்படின்னு பார்த்துட்டோம். எப்படி ஒரு ஸ்டாக்கை வெளியே அனுப்புறதுன்னு பார்த்தோம். கூட்ஸ் இஷ்யூ பண்ணால் ப்ரொடக்ஷனுக்கு அப்படி இப்படி போகும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங். எப்படி வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பிளான்ட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலில் மட்டும்தான் இருக்குது. இப்போ செமி ஃபினிஷ்டோ இல்லை ஃபினிஷ்டு கூட்ஸ்க்கோ அதை மூவ் பண்ணணும்னா எப்படி நான் ஸ்டாக்கை மூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2071ன்ற மெட்டீரியலில் எல்லா ஸ்டோரேஜ் லொக்கேஷனும் அசைன் பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணும். /MM01 கொடுத்து போகிறேன். இப்போது 2071 அப்படின்ற மெட்டீரியல் கொடுத்துட்டு ROHல மட்டும்தான் இருக்குது. செமி ஃபினிஷ்டாக மாற்றணும்னா HALB கொடுத்துட்டு செலக்ட் வியூஸ் கொடுத்துட்டு என்டர் ஆர்கனைசேஷன் லெவல்ஸ் SDP1லேயே SDSFக்கும் நான் அதை அசைன் பண்ணுறேன். என்டர். சரிங்களா. மெட்டீரியல் அதாவது மெட்டீரியல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் இருக்குது, ஆனால் ஜஸ்ட் வந்துட்டு செமி ஃபினிஷ்டாகவும் அந்த மெட்டீரியல் நான் அசைன் பண்ணுறேன். என்டர் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எந்த டேட்டாவும் கொடுக்க தேவையில்ல, அசைன் ஆகிடும். அதே மாதிரி இந்த 2071ன்றதை வந்து ஃபினிஷ்டு கூட்ஸாகவும் நான் அசைன் பண்ணணும்னா FERD கொடுத்தா போதும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ROHனா செமி ஃபினிஷ்டு, ROHனா ரா மெட்டீரியல், HALBனா செமி ஃபினிஷ்டு, FERDனா ஃபினிஷ்டு கூட்ஸ். ஸோ அதே தான் செலக்ட் வியூஸ் கொடுத்துட்டு அகைன் என்டர் கிளாம்ப்டு SDP1 SDSF செமி ஃபினிஷ்டு கூட்ஸ் FG கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா உள்ள போய் என்டர் எஸ் கொடுத்தீங்கன்னா போதும். என்ன ஆயிடுச்சுன்னா மெட்டீரியல்ஸ் ஜஸ்ட் கிரியேட் ஆகலை, அந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷனுக்கும் என்ன ஆகுதுன்னு அசைன் ஆயிடுச்சு. இப்போது
நான் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங் பண்ண போகிறேன் ஸ்லாஷன் MIGOக்கே போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட 140 குவான்டிட்டி இருக்குது. எதில் இருக்குன்னா ரா மெட்டீரியல் அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் லொக்கேஷன் இருக்குது. நான் போயிட்டு கூட்ஸ் இஷ்யூவில் ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங்கிறத சூஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. இதில் அதர்னே கொடுத்துட்டேன் சரிங்களா. 301 கொடுத்துருங்க. டாக்குமெண்ட் டைப் 301, அதாவது பிளான்ட் டு பிளான்ட்டு இல்லைன்னா இன்டர்னலாக நம்ம மூவ் பண்ணிக்கலாம். எந்த மெட்டீரியல்னா 2071 அப்படின்ற மெட்டீரியலில் நான் மூவ் பண்ண போகிறேன். எங்கே இருக்குதுன்னா SDP1. எங்கே இருக்குதுன்னா SDRMல என்கிட்ட 140 இருக்குது. அதில் ஒரு 40 என்ன பண்ணுறேன்னா அதே SDP1ன்ற ஸ்டோரேஜ் லொக்கேஷன் தான், ஆனால் SFக்கு மூவ் பண்ணுறேன். செமி ஃபினிஷ்டாக என்ன பண்ணுறதா மூவ் பண்ணுறேன். என்ட்ரு அடிச்சிங்கன்னா போச்சு. இங்கே ஃப்ரம் எங்கிருந்து போக போகுது, என்ன குவான்டிட்டி போக போகுது, எந்த இடத்துக்கு போக போகுது, அவ்வளோதான். சிம்பிள் செக் பண்ணிவிட்டு போஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன ஆயிடும்னா டாக்குமெண்ட் போஸ்டட்னு வந்துடும். இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்டாக் பார்க்குறீங்க எங்கன்னா /MMPயில் போயிட்டு ஸ்டாக் பார்க்கும்போது 2071 கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் செமி ஃபினிஷ்டுக்கு வந்துடும். இல்லை எனக்கு ரா மெட்டீரியல்லேருந்து 40 போயிடுச்சு, நான் தப்பாக பண்ணிட்டேன், இல்லைனா எனக்கு இன்னொரு ஒரு 40 வந்துட்டு இல்லைனா ஒரு 50 குவான்டிட்டி வந்து எனக்கு செமி ஃபினிஷ் கோர்ஸ்லையும் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. /MIGO கொடுத்துட்டு எங்கே ஸ்டாக் இருக்கோ அங்கே வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. ஸோ மெட்டீரியல் என்னன்னா 2071 பிளான்ட் SDP1 SDRMல 100 குவான்டிட்டி இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 80 குவான்டிட்டி நான் தூக்கிடுறேன். 80 குவான்டிட்டி தூக்கி எங்கே போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா SDP1லேயே SDFG ஃபினிஷ்டு கூட்ஸ் என்ன பண்ண போகிறேன். என்டர் அடிச்சிட்டிங்கன்னா செக் பண்ணிட்டீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு போஸ்ட் ஆயிடும். ஸோ இப்போ நீங்கள் போய் ஸ்டாக் செக் பண்ணாலுமே /MMP கிளிக் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்தா 2071 இந்த மெட்டீரியல் நான் கிளிக் பண்ணி உள்ள போய் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் ஃபினிஷ்டு கூட்ஸ் தான் 80 இருக்குது. ஏன் ஃபினிஷ்டு கூட்ஸ் ரொம்ப டாப்பில் போயிடுச்சுன்னா பேஸ்டாக இந்த லெட்டர்ஸை பேஸ் பண்ணி என்ன ஆகணும் அது மேலே போயிடும் சரிங்களா, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஸோ SDFG அந்த மாதிரி கிளிக் பண்ணி என்ன பண்ணுவோம்னா ஆல்ஃபாபெட்டிக் வைஸாக செட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம் இல்லைங்களா. அதை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், ஆல்ஃபாபெட் வைஸாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ 80 குவான்டிட்டிஸ் வந்துட்டு அங்கே போயிடுச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங். இதுதான் 4th சாப்டரில் நம்ம இப்போ ஸ்டாக் எப்படி மூவ் பண்ணுறது, எப்படி ரிசீவ் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்.